வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான இன்றைக்கி புதினா சட்னி தாங்க பண்ண போகிறோம். ஆனால் புதினா சட்னி ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி புதினா எடுத்திருக்கேன். புதினா நம்ம கிள்ளி சேர்க்கும் போது அந்த நுனியில் உள்ள காம்போடு ஆஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட முழுமையான சத்து நமக்கு கிடைக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து அடிக்கடி பசி இல்லை, எனக்கு வேண்டாம், சாப்பிட பிடிக்கல, கொமட்டுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி புதினா சட்னி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கட்டாயம் நல்ல பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வரட்டுங்க. கூடவே காரத்துக்காக நான் வந்து பச்சை மிளகாயும் வரமிளகாயும் 2 கலந்து சேர்த்துருக்கிறேன். புதினா வந்து நல்லா பசியை தூண்டும், வயிற்றில் பூச்சிகளை அழிக்குங்க. ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். கூடவே நல்லா 2 பச்சை மிளகாயை இப்படி 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். பெரிய பச்சை மிளகாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு கீத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் வர்றதுக்குள்ளே அந்த எண்ணெயில் கடலைப்பருப்பு செவந்து வந்துடுங்க. பச்சை மிளகாய் நம்ம உடச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால வெடிக்காது. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் கலந்துட்டு சேர்த்து இந்த புதினா சட்னி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் எடுத்து கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுவும் நம்ம சேர்த்து தான் செய்ய போகிறோம். மல்லி இலை உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கிறேன். கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நார் எதுவும் இல்லாமல் நார்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளி தாங்க சேர்த்துருக்குறேன். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி பெருசெல்லாம் சேர்க்க முடியாது. அதனால தான் அந்த புளிப்பு சுவைக்காக புளி சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன தேங்காயில் பாதி மூடி தேங்காவை பல்லாக கீறி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தேங்காயெல்லாம் ஒன்று போல் வதங்கி வரட்டும். தேங்காய் வந்து நிறம் மாறணும்னு இல்லைங்க, லைட்டாக அந்த ஈரப்பதம் போனால் போதும். நல்லா துருவிட்டு சேர்த்தாலும் கூட பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி பல்லாக கீறி சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் தேங்காயெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை இந்த புதினாக்கு இருக்குதுங்க. அதனால தான் நம்ம சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இந்த புதினா வந்து ஏதாவது ஒரு வகையில் உணவில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு புதினா வந்து நல்ல எஃபெக்டானதும் கூட, நல்ல ஜீரணத்தன்மை கொடுக்கும். அதாவது செமிக்காமல் ஜீரணமாகாமல் புளிப்பு ஏப்பமாக வருது அப்படின்னா இந்த புதினா வந்து டீ வச்சு கூட குடிக்கலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட்டான இந்த புதினா சட்னியாக அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னின்னு செய்வோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி புதினா சட்னி செய்யுங்க. புதினாவும் மல்லி இலையும் நல்லா சுருளாக வதங்குற மாதிரி வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். அரைக்கும்போது ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த மாதிரி நம்ம மெத்தடில் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஒன்று போல் அரைப்பட்டு வரும். அங்கங்கே தேங்காய் வந்து திப்பியாக இல்லாமல் ஒன்று போல் அரைப்பட்டு வரும். இப்போ சட்னி நல்லா ஆறிடுச்சு. முதல்ல இந்த பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம அடியில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் கூட முதல்ல தண்ணி சேர்க்காம ஒரு 2 சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தேங்காய், பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் கொஞ்சம் கொரன்னு அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும்போது தேங்காய் வந்து நம்ம திருவி சேர்க்கணுங்கிறது இல்லை. துருவாமல் இந்த மாதிரி பல்லாக சேர்த்தா கூட சட்னியில் தேங்காய் சேர்த்துருக்கதே தெரியாமல் நல்லா நைஸாக அரைஞ்சு வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் சேர்த்துட்டு இந்த மல்லி புதினா சட்னி நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக முதல்ல தண்ணி விட்டுக்கோங்க. பத்தலை அப்படின்னா அடுத்தடுத்து கூட நீங்கள் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாங்க. நீங்கள் சாதத்தோட கலந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்காக கூட கொடுக்கலாம். நீங்கள் சாதம் கிளறீங்க அப்படின்னா சட்னி வந்து நம்ம
நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, வரமிளகா தாளிப்பு விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த சட்னிலேருந்து ஒரு கரண்டி சட்னி எடுத்து அந்த எண்ணெயில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு சுட சுட சாதத்தை எடுத்து போட்டு கிளறி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறிட்டிங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த புதினா மல்லி இலை சட்னி சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சட்னியாவோ அல்லது நீங்கள் வந்து சாப்பாடாவோ ஏதாவது ஒரு வகையில் இந்த மல்லி புதினாவை சேர்த்து செய்து கொடுங்க. ஆரோக்கியமாக எல்லோரும் இருப்போம். நல்லா இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று போல் கரண்டியில் கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து தாளிக்கும் போது பல்லில் கடிப்படுறதுக்கு நல்லா இருக்குங்க. அந்த செவந்து வந்த கடலைப்பருப்பை நம்ம சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது கடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு செவந்ததும் அதுக்கப்புறம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. எடுத்த உடனே நம்ம கடுகு சேர்த்துட்டோம் அப்படின்னா கடலைப்பருப்பு அந்த செவந்து வர்றதுக்குள்ளார கடுகு வந்து கரிஞ்சு போயிடும். கொஞ்சமாக கருவேப்பிலையை 2 இப்படி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு சட்னியில் சேர்த்து நம்ம பரிமாற வேண்டியதுதான். சூப்பரான ஆரோக்கியமான இந்த புதினா மல்லி சட்னி இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.